அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமலை குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. சரிங்களா, இன்றைக்கி டேட்டு 22/5/2026 22 மே 2026 வெள்ளிக்கிழமைங்க, ஷஷ்டி. சரிங்களா, 1 by 1 சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி பார்ப்போம். இடமிருந்து வலம். நம் கல்லீரலின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறிய பகுதியை ஆங்கிலத்தில் கால்ப்ளாஸ்டர் என்பது. கால்ப்ளாடர் அப்படிம்பாங்க. கால்ப்ளாடர் அப்படின்னு சொன்னால் எதை சொல்கிறாங்கன்னா பித்தப்பை. நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் ஆகக்கூடிய நீரை சேர்த்து வைக்கக்கூடிய பை பித்தப்பை. சரிங்களா, பித்த நீரை சேமித்து வைக்கும் பை அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மேலேருந்து கீழே ஆரம்பிச்சுக்குங்க. உலகிலேயே அதிக படங்கள் கதாநாயகனாக நடித்த மலையாள நடிகர். 1950 டைமில் பிரேம் நசீர் அப்படின்னு ஒரு மலையாள ஆக்டர். பிரேம் நசீர் பிரேம் நசீர் அப்படின்னு ஒரு மலையாள ஆக்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணாங்க, 720 படம் நடிச்சிருக்காங்க. 30 வருஷமாக நடிச்சிருக்காங்க. அதில் 50 பிளாக் பஸ்டர் உண்டு. 1989 தவறிட்டாங்க. 2 மேலேருந்து கீழே. என்ன மேடையில் பேச தொடங்கியதும் சிறு டேஷ் உண்டானாலும் பிறகு எந்த தடையுமின்றி பேசினார். மேடையில் பேச ஆரம்பித்தோன்னே சில அப்படின்னு போட்டு வந்துக்கனால தயக்கம் இல்லை, தடங்கள் இல்லை, திக்கல் வராது. ஸோ தடுமாற்றம்னு சொல்லலாம். சில தடுமாற்றத்துக்கு அப்புறம் ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்க எல்லாத்துக்கும் சில டைமில் தடுமாற்றம் இருக்கும். சரிங்க, இப்போ 9 இடமிருந்து வளமாங்க. 2 ஹிண்ட் இருக்குது. சீல இருக்குது, ட்ரா இருக்குங்க. கோபம், சினம், அடங்காத கோவத்தை கோவம்னா இங்கிலீஷில் ஆங்கர்னு சொல்லுவோம். அடங்காத கோவத்தை இங்கிலீஷில் ஃபியூரி அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் தமிழில் எழுதுனீங்கன்னா சீச்சம் அப்படின்னு வரும். சரிங்க, 6 இடமிருந்து வளம். என்ன மாலை அனுப்பி. பரவலாக அறியப்படும் அரசியல் விமர்சனர்கள் யூடியூபரில் ஒருவர். மாலை அனுப்பிச்சுக்கு வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போங்க. 3 மேலேருந்து கீழே. என்ன மலைப்பாம்பு. மலைப்பாம்பு ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். மலைப்பாம்பு யாரையும் கொத்தாது, அப்படி விழுங்கிடும். மலைப்பாம்பு பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தான்னா மலைப்பாம்பு. சரிங்க, இப்போ இடமிருந்து வளம் யூடியூப் சேனல் பிரபல யூடியூபர் சேனல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாரிதாஸ் சொல்லலாம். மாருக்கு ட்ரீ போட்டு தாஸ் தாருக்கு இஸ் மட்டும் இந்த சைடு ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணிட்டோம். இனிமேல் 4 இடமிருந்து வல்லம். என்ன இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர், ஃபார்மல் பிளேயர் கௌதம் கம்பீர். ஓகேங்களா, கௌதம் கம்பீர். 4 மேலேருந்து கீழே. என்ன சவுக்குக்கு கசையடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவுக்கு வச்சு அடிக்கிறது. அப்போ சவுக்குக்கு பேர் என்ன சொல்லலாம்? கசை. 5 மேலேருந்து கீழே. என்ன போரில் வெடிமருந்துகளை பயன்படுத்தி நீண்ட தூரத்துக்கு அவற்றை எரிய வைத்து சேதப்படுத்தும் ஆயுதம். வெடிமருந்துகளை நீண்ட தூரம் எரிய வைக்கிறதுக்குன்னா கீழே முடிஞ்சிருக்குங்க. பீரங்கி சொல்லலாம். பீ வர ஆரம்பிச்சுக்கு. ஸோ பீரங்கி. சரிங்க, 7 இடமிருந்து வளம். என்ன ஒருவரை முழு முட்டாள் என்பதற்கு டேஷ் மடையன் என்று பேச்சு வழக்கில் உண்டு. நடுவு எழுத்து இங்கு இருக்குங்க.
7 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துக்கோமா, அதை வச்சு எழுதிக்கலாம். மயிலாடுதுறையின் பழைய பெயர். மயிலாடுதுறைக்குடைய பழைய பெயர் என்ன? மாயவரம். காவேரி ஆற்றோட கரையில் இருக்கக்கூடிய ஊருங்க. ஆன்மீக தலத்துக்கு ரொம்ப ஃபேமஸானது மாயவரம். இதை வந்து மயூரவரம் அப்படின்னு சொன்னாங்க. பழைய காலத்தில் உள்ளது. 1982 எம்ஜிஆர் காலத்தில் வந்து மயிலாடுதுறைன்னு மாற்றிருக்காங்க. இந்த பழைய காலத்தில் ஒரு பாராட்டு உண்டுல, மணப்பா மாடு கட்டி மாயவரும் ஏறு பூட்டி வயக்காட உழுது போட்டு செல்லக்கண்ணு, அந்த மாயவரத்தை சொல்லக்கூடியது தாங்க. 7 இடமிருந்து வளம் என்ன. ஒரு முழு முட்டாள்னு சொல்கிறதுக்கு டேஷ் மடையன்னு சொல்லுவோம். இப்போ தான் இந்த கொஸ்டினை பார்த்தோம். மாங்காய் மடையன்னு சொல்லலாம். பதில் என்ன? மாங்காய் மடையன். 8 மேலேருந்து கீழே என்ன? கால ஆன்சருக்கு. டேஷ் அழியாத பாடல் இது என்று பழைய பேச்சாளர் சிலோகித்தார். பழைய பேச்சாளர் சொன்னது என்னது? காலத்தால் அழியாத பாடல். பாடல்கள் என்றைக்குமே காலத்தால் அழியாது. அதோட அர்த்தங்களும் சரி. காலத்தால் சரிங்களா. 10 இடமிருந்து வளம் என்ன. சங்காபரணம் சலங்கை ஒலி இந்த பழைய படத்தெல்லாம் இயக்கியவர் எனக்கு எந்த வருஷம் வந்து ஞாபகம் இல்லை. ஓகேங்களா. தகிதமிழ். ஆமாம், சலங்கை ஒலி இந்த ரேவதி ஆடுவாங்கள்ல, இந்த படத்தெல்லாம் இயக்கியவங்க யார்? 10 இடமிருந்து வளம். வேக்கு இத்து இருக்குங்க. விஸ்வநாதன் ஞாபகம் இருக்கு. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன. டேஷ் வில் அவன் வெளிநாடு செல்கிறான். இது பேச்சு வழக்கில் சொல்லுதாங்க. விரைவில் அவன் வெளிநாடு செல்வான், இன்னும் சீக்கிரம் அவன் வெளிநாடு செல்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 11 இடமிருந்து வளம் என்ன. உணவு, ஆகாரம், சாப்பாடு, இறை இருக்கனால இறை சரிங்களா. இந்த சைடு உள்ள வந்தாச்சு. 14 இடமிருந்து வளம் என்ன. கூட்டம். கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா கும்பல் சரிங்க. இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே. வங்கதேசம் உருவாக காரணமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் டேஷ்ன்னு அழைச்சிருக்காங்க. ஷேக் ஹசீர் ரஹ்மான் வந்து வங்காளத்தோட தந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே காந்தியை சொல்கிற மாதிரி அங்கே வங்காளத்தோட தந்தைன்னு சொல்கிறாங்க. அவர் டேஷ் பந்து என்று அழைக்கப்பட்டார். பங்க பந்து அப்படின்னு சொன்னாங்க. என்னது? பங்க பந்து. பங்க பந்து அப்படின்னா வங்காளத்தில் என்னன்னு அர்த்தம்னா வங்காளத்தின் நண்பன். பெங்கால் மொழியில் பங்க பந்துன்னா வங்காளத்தின் நண்பன். நேற்று கூட ஒரு பெங்கால் பேர்டு பார்த்தோம். கங்குலிக்கு தாதா அப்படின்னா அண்ணன் அர்த்தம். இன்னைக்கு பங்க பந்துன்னா வங்காளத்தோட நண்பன். ஓகேங்க. 18 இடமிருந்து வளம். அம்பு. வேறு இடத்துல சொல்லணும்னா கணை சொல்லலாம் சரிங்களா. 16 இடமிருந்து வளம் என்ன. சமீபத்தில் மறைந்த பின்னணி பாடகி. செண்பகமே செண்பகமேன்னு பாட்டு பிடிச்சிருக்காங்கங்க. பழைய படங்க. செண்பகமே செண்பகமேனு ராமராஜன் படம். அதில் ஃபீமேல் வாய்ஸ், பெண்ணோட வாய்ஸில் படித்தது. எங்கள் ஊர் பாட்டுக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு 1987 நினைக்கிறேன். ஐ திங்க் ராமராஜன் நடித்தது. அதில் பாட்டு படித்ததுன்னா இளையராஜா மியூசிக். ஆஷா போஸ்லே. ஆஷா போஸ்லே. இது கரெக்டா அப்படிங்கிற செக் பண்ணி பார்ப்போம். 12 மேலேருந்து கீழே. இந்தியாவின் முன்னணி பெண் கிராண்ட் மாஸ்டரான டேஷ் ரமேஷ் பாபு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். வைஷாலி ரமேஷ் பாபு பிரக்யானந்தோடைய அக்கா. ஓகேங்களா. இவங்களுக்கு 2023 வின் பண்ணனால அர்ஜுனா அவார்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. வைஷாலி.
13 மேலேருந்து கீழே. ஓமன் நாட்டுடைய தலைநகர். ஜிகே மாதிரி வச்சுக்கோங்க. ஓமன் நாட்டுடைய தலைநகர் என்னது? மஸ்கட். சரிங்க. 19 இடம் வந்து வளம் என்ன? 2008 இருக்குங்க. டேஷ் சுடதான் கண்ணம்மா. பாரதியாருடைய லிரிக்ஸுங்க. அவரோட ஒய்ஃபோட பார்த்து படித்தது. சுட்டுமொழி சுடரை கண்ணம்மா சூரிய சந்திர அவங்களோட கண்ணை பார்த்து சொல்கிறாங்க. சுட்டுமொழி சுடரை கண்ணம்மா சூரிய சந்திர வட்ட கறி வெளி கண்ணம்மா வான கருமை கடவு. எவ்வளோ அழகாக அவங்க ஒய்ஃபை லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 17 மேலேருந்து கீழே கடைசி இதுங்க. உலகம். உலகத்துக்கு புவி. ஓகேங்களா? இங்கே வந்து வி வந்துக்கனால புவி எழுதுவோம். ஸோ இதை தாங்க இன்னைய பதிலுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணி பாருங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, இல்லை சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய ஆன்மீக தத்துவம், நிம்மதியாக வாழுங்கள். காஞ்சி மகாபதியவா சொன்னது. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணி பாருங்கள்.